Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். நெட்டு கிளாத்தும் நம்மளோட சாட்டினும் கரெக்டாக எப்படி வச்சு நம்ம வந்து நெட்டு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணுறது, ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட நெட்டு கிளாத்தோட நல்ல பக்கம் மேல் பக்கமாக வர்ற மாதிரி கிளாத்தை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்மளோட சாட்டின் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதோட நல்ல பக்கம் அந்த ஷைனிங் பக்கம் மேல் பக்கமாகவும் ஷைனிங் இல்லாத பக்கம் கீழ் பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி நெட்டு கிளாத்துக்கு மேலே நம்ம தூக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிளாத் வந்து மாறாது. அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லீவ் வந்து எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் இருக்கணும். 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா இடமும் 1/4 இன்ச் அளவில் கரெக்டாக இருக்கணும். இருக்கிற மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா கிளாத்து, நம்மளோட நெட்டு கிளாத்து, அதை வந்து நம்மளோட சாட்டின் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன்னா இது வந்து நம்ம நெட்டு கிளாத்தில் வந்து டர்ன் பண்ணுறோம். இப்போ அதுக்கேற்ற ஃபினிஷிங் வேணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே சாட்டினை மட்டும் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த சாட்டினுக்கு மேலே நம்ம வந்து அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாட்டினுக்கு மேலே ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாத் அப்படியே உள் பக்கமாக டர்ன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நம்மளோட சாட்டினோட வளவளப்பான பகுதி, இந்த ஷைனிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக நம்ம நெட்டு கிளாத்தோட கீழ்ப்பக்கம் வந்துடும். நம்மளோட நெட்டு கிளாத்தோட நல்ல பக்கம் நமக்கு மேல் பக்கமாக வந்துடும். இந்த மாதிரி டர்ன் பண்ணதுக்கப்புறம் கீழ்ப்பக்கம் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இனி அப்படியே பின்பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இனி லைனிங், அதாவது லைனிங் பதிலாக தான் நம்ம வந்து சாட்டின் கொடுத்துருக்கோம். இந்த சாட்டின் அளவில் நம்ம இனி வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அதாவது நம்மளோட நெட்டு கிளாத் வந்து நம்மளோட ஸ்லீவோட அளவுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நெட்டு கிளாத் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக வரும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக் எல்லாமே நம்மளோட சாட்டின் அளவுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரொம்பவே அழகாக ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக வரும் உங்களுக்கு. இனி இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சாட்டினோட அந்த ஷைனிங் பட்க்கும் நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு டல்னஸ்ஸாக இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து சாட்டினோட ஃபினிஷிங் வந்து நம்ம நெட்டுக்கு கீழ்ப்பக்கம் வரும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பிகினர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.